Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகின் இரண்டாவது பொருளாதார நாடாக இருக்கும் சீனாவுக்கு போட்டியாக உலகின் நான்காவது பொருளாதார நாடான இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நீண்ட காலமாக சீனாவில் முதலீடுகள் செய்து வந்த ஜப்பான் சீனாவுக்கு ஒரு மாற்றாக வேறு நாடுகளை நோக்கி திரும்பியுள்ளது. குறைந்த தொழிலாளர் செலவுகள், திறமையான உட்கட்டமைப்பு மற்றும் உலகளாவிய ஏற்றுமதி சந்தைகளுக்கான அணுகல் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ள ஜப்பான் உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியை சீனாவுக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து ஜப்பான் வங்கிகளும் சீனாவில் இயங்கும் ஜப்பான் நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளித்து அவற்றின் வணிக வளர்ச்சிக்கு உதவி வந்தன. நடப்பாண்டில் சீனாவில் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 5% குறைந்திருக்கிறது. இது 1991க்கு பிறகு மிக குறைந்த அளவாகும். இது குறைந்த செலவிலான உற்பத்தி மையம் என்ற சீனா மீதான மற்ற நாடுகளின் நம்பிக்கையை அந்நாடு இழந்திருக்கிறது. மேலும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் பதற்றங்களால் சர்வதேச விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கும் இடையூறுகள் அதிகரித்துள்ளன. எனவே சீனாவுடனான உறவை ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் மறுபரிசீலனை செய்ய தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக ஜப்பானின் நிதி நிறுவனங்கள் சீனாவில் இருந்து படிப்படியாக வெளியேற தொடங்கியுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் சீனாவில் ஜப்பான் வங்கிகளின் கிளைகளின் எண்ணிக்கை சுமார் 20% குறைந்திருக்கிறது. மேலும் சிபா வங்கி மற்றும் 77 வங்கி ஆகியவை சிங்கப்பூரில், சைக்கியோ வங்கி இந்தோனேஷியாவிலும் கிளை மையத்தை தொடங்கியுள்ளன. விரைவான பொருளாதார வளர்ச்சியையும் ஒரு பெரிய உள்நாட்டு நுகர்வோர் சந்தையையும் கொண்டுள்ள இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இளைஞர்களின் எண்ணிக்கையே அதிகம். மேலும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், உட்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் வணிகம் செய்வதற்கான எளிமையான நடைமுறை போன்ற மத்திய அரசின் செயல் திட்டங்கள் சீனாவிற்கு மாற்றாக வேறு நாடுகளை தேடும் உலகளாவிய உற்பத்தியாளர்களை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மின்னணுவியல் மற்றும் வாகனத்துறை முதல் ரசாயனம் மற்றும் சரக்கு போக்குவரத்து வரை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பின்பற்றும் சீனா +1க்கு மாற்றாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. இது ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு ஒரு உற்பத்தி தளத்தையும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான ஒரு பெரிய சந்தையையும் வழங்கும் என்று கூறப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ந்திருக்கின்றன. இந்தியாவில் 2.7 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நேரடி அந்நிய முதலீடுகளை ஜப்பான் செய்திருக்கிறது. ஏற்கனவே ஆட்டோமொபைல், உட்கட்டமைப்பு, நிதி, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் சுசுகி, டொயோட்டா மற்றும் ஹோண்டா போன்ற சுமார் 1430க்கும் மேற்பட்ட ஜப்பான் நிறுவனங்களும் சுமார் 5200க்கும் மேற்பட்ட உள்ளூர் வணிக மையங்களும் இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இந்தியா ஜப்பான் உறவுகள் பல பரிமாணத்துடன் மேம்பட்டு வளரத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய பசிபிக் மண்டலத்தின் கட்டமைப்பை வடிவமைப்பதில் இரு நாடுகளும் அவசியமான நட்பு நாடுகளாக இருந்து வருகின்றன. உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் மாற்றம் ஏற்படுவதால் மின்னணு உற்பத்தி, தொழில்துறை இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி ஆகியவற்றில் ஜப்பானின் முதலீடுகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இந்தியாவில் மின்சார வாகனத்துறையில் வளர்ச்சி ஏற்பட்டு வருவதால் ஏற்கனவே இத்துறையில் முன்னணியில் இருந்து வரும் ஜப்பானின் முதலீடுகள் உள்ளூர் மின் வாகன உற்பத்தி சூழல் அமைப்புகளை மேலும் வலுப்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உட்கட்டமைப்பும் பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ அமைப்புகள், தொழில்துறை வழித்தடங்கள் மற்றும் அதிவேக ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களில் ஏற்கனவே முதலீடு செய்திருக்கும் ஜப்பான் கூடுதலாக முதலீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவடைந்து வரும் இந்தியாவின் பொருளாதார சூழலில் ஜப்பானின் கடன் வழங்குநர்களும் முதலீட்டாளர்களும் பாரம்பரிய உற்பத்திக்கு அப்பாற்பட்ட வாய்ப்புகளை அதிகளவில் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. சொல்லப்போனால் இந்தியா சீனாவுக்கு எதிராக மட்டுமல்லாமல் வேகமாக வளர்ந்து வரும் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் எதிராக நிமிர்ந்து நிற்கிறது. அடுத்த கட்டமாக சீனா மீதான உலகின் சார்பு நிலையை இந்தியா எப்படி மாற்றப் போகிறது என்பதுதான் நிஜமான கேள்வி.